விமர்சகர்கள் வந்து கணக்கு போடுறாங்க. எப்படி வெளியே ஷூட்டிங்ல இருந்து நேரா வராரு, இவர் நேரா பேசுறாரு, டைரக்டா சிஎம் ஆயிடுவாரா, அப்படி இப்படின்னு சொல்லி மோடி அவர்களை வந்து பிஜேபி காரங்க கூட அவரோட ஃபுல் பேரை மறந்துருப்பாங்க. இவர் ஃபுல் பேர் சொல்றாரு, அப்புறம் ஒவ்வொருத்தர் பேரா சொல்றாரு, அது கையை அப்படி தூக்குறாரு, பயங்கர ஆக்ஷன் மோட்ல இருக்கிறாரு அங்கிள் விஜய் அங்கிள். அதாவதுங்க கொஞ்சம் அனிமேட்டடுன்னு வாங்க ஆங்கிலத்தில், அந்த கார்ட்டூன்ல எல்லாம் வந்து வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களே நம்ம குறைத்து மதிப்பீடுல 2026 அவர் வரட்டும், நல்ல வாக்குகள் வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்ல எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. நீங்க வந்து பங்களா அரசியல் பண்றீங்கன்ற மாதிரி நான் பாக்குறேன். என்னோட வேலை வந்து கால் ஸ்பேட் ஸ்பேட். விஜய் அவர்கள் அரசியல்ல முதலமைச்சரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 2031 இருக்குன்னு நான் பாக்குறேன். 2026 ஒரு பெரிய வந்து வாக்குகள் வராது. ஏன் வராது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு சில பத்திரிகைகள் இருக்கிறவங்களும் இல்லைங்க 25% இருக்குன்றாங்க. 25% எங்க இருக்கு? திராவிட கட்சிகள் விஜயை பார்த்து பயப்படுறதா ஒரு சில மூத்த பத்திரிகையாளர் ஒரு மெர்சல் காட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், அவர் லாங்குவேஜ்ல பேசுறது அந்த ஆடியன்ஸுக்கு